வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எந்த கார்ல போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, டே நீ ரெட் டாக்ஸி தானே ஓட்டிட்டு இருந்தேன், இது என்னடா புது காரு எங்கேயோ போயிட்டு இருக்கே, யூனிஃபார்ம் காரணம் தானே கேக்குறீங்க. நம்ம இப்போ எங்க போறோம் அப்படின்னா, ஆக்சுவலி வந்து நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். மெடிசன் இல்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட் வந்தாதான் மெடிசன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா வந்து நம்ம வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா வந்து நம்ம இப்ப நேத்து போறதா இருந்துச்சு, நேத்து காலையில 5 மணிக்கு போறதா இருந்துச்சு. பட் முந்தா நேத்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்து கொஞ்சம் அந்த பெட்ரோல் அண்ட் கேஸ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. டிசைர் வண்டி, அதாவது நம்ம ரெட் டாக்ஸி வண்டி. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, லைக் வண்டி வந்து சிஎன்ஜில மட்டும் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் பெட்ரோல்ல வந்து யூஸ்வலா வந்து நம்ம வண்டி எப்படி அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல்ல தான், ஓகேவா. இனிஷியலா வண்டி ஸ்டார்ட் ஆகும்போது பெட்ரோல்ல தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஒரு 50 மீட்டர்ஸ் மூவ் பண்ணோம் அப்படின்னா தான் அது பெட்ரோல் இருந்து சிஎன்ஜிக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டு சிஎன்ஜில தான் வந்து பாத்தீங்கன்னா வண்டி ஓடும். ரன்னிங்ல வந்து சிஎன்ஜில ஓடும். என்ன கதையாயிருச்சு அப்படின்னா, ஸ்டார்டிங் இனிஷியல் பெட்ரோல் தானே ஸ்டார்ட் ஆகணும், அந்த பெட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இனிஷியலாவே நம்ம சிஎன்ஜி கன்வெர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். சரி கேஸ் ஃபில் பண்ணலாம்னு போய் கேஸ் ஃபில் பண்ணிட்டு பாக்குறேன், மறுபடியும் ஆட்டோமேட்டிக்கா பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் பெட்ரோல்ல வண்டி ஸ்டார்ட் ஆகல. சரி இப்படியே விடக்கூடாது, லைக் இன்ஜின் பெரிய பிரச்சனை வச்சிரும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா வண்டியை கொண்டு ஷோரூம்ல விட்டுட்டோம். நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முந்தா நேத்து நைட்டு 8 மணிக்கு கொண்டு ஷோரூம்ல விட்டுட்டு நான் வந்துட்டேன். நேத்து காலையில ஒரு 10 மணிக்கு கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி கம்ப்ளைண்டா இருக்குன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் 1 மணிக்கு கால் பண்ணேன், என்னாச்சுங்க அப்படின்னு கேட்டேன். இதை பார்த்துட்டு இருக்கோங்க, பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் ஒரு 4 மணிக்கு, சாயந்தரம் 4 மணிக்கு கால் பண்றாங்க ஷோரூம்ல இருந்து கூப்பிட்டு. மறுபடியும் சார் என்ன பிரச்சனை, எப்படி என்ன அப்படிங்கிறானுங்க. சார் இந்த மாதிரி ப்ராப்ளம் சார், இப்படி பெட்ரோல் கன்வெர்ட் ஆயிக்குது, பெட்ரோல்ல ஓடணும், பட் ஆனா வண்டி பெட்ரோல்ல ஓட மாட்டேது, சிஎன்ஜில போட்டா மட்டும்தான் ஓடுது, ஸ்டார்ட்டே ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அவன் எங்கிட்ட கேட்கறான், சார் அது லைக் எப்படி சார் பட்டன்ல மாத்துறது அப்படின்னு ஷோரூம்ல இருக்கிறவன் எங்கிட்ட கேட்கறான். நானே அது இதுன்னு தெரியாம கடைசி நேரத்துல அது இது அமுத்தி, சரி அந்த மெக்கானிக் ஏதோ பண்ணாப்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆனதையும் மெக்கானிக் வந்து அப்படிதான் ஒர்க் பண்ணாரு. அதே மாதிரி நானும் அது இதையும் நோண்டி எப்படியோ சிஎன்ஜிக்கு மாத்தி விட்டேன். அது என்னன்னா, நம்ம வந்து சாவி போடுவோம்ல கார்ல, சாவி போட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வண்டி ஃபுல்லா ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது மீட்டர் எல்லாம் ஆஃப் ஆனதுக்கு அப்புறமா சாவி போடுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த கன்வெர்டபிள் சுவிட்ச் இருக்கும் பாத்தீங்களா, பெட்ரோல் அண்ட் சிஎன்ஜி சுவிட்ச், அந்த சுவிட்சை அமுத்தி பிடிச்சிட்டு நம்ம சாவி போட்டு ஆன் பண்ணோம் அப்படின்னா இனிஷியலாவே வந்து சிஎன்ஜிக்கு மாறிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிரும். இதுதான் கதை. இது அப்படியே அவங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் என்ன பண்றான், அதை எக்ஸிக்யூட் பண்றாங்க ஷோரூம்காரன். ஆமா சார் கன்வெர்ட் ஆயிடுச்சு சார், ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார், நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்றேன் சார் அப்படின்னு அவன் அப்புறம் சொல்றான். டே என்னடா ஷோரூம்ல தான் வேலை செய்யறீங்களா இல்ல வேற எங்கேயாவது வேலை செய்யறீங்களாடாங்கிற டவுட் ஆகி போச்சு எனக்கு. அப்புறம் தான் இப்ப என்ன கதை அப்படின்னா, சோ அது முந்தா நேத்து சொல்லியிருந்தாங்க, முந்தா நேத்து வந்து வண்டி ஆஃப் ஆயிருச்சு, நேத்து போக வேண்டிய ட்ரிப் நின்று போச்சு. சரி நேத்து மதியத்துக்குள்ள வண்டி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க, அதாவது முந்தா நேத்து விட்டுருக்கோமா, நேத்து காலையில இருந்து நேத்து நைட்டு வரைக்கும் வண்டி இருக்கும், சோ ரெடி பண்ணி வச்சிருவாங்க, நம்ம இன்னைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற பிளான்ல நான் இருந்தேன். இவன் என்ன பண்ணிட்டானுங்க, சாயந்தரம் ஷோரூம் க்ளோஸ் பண்ற டைம்ல நம்ம கிட்ட கேக்குறாங்க என்ன கதைன்னு 4 டைம் 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா கேக்குறானுங்க. அப்புறம் என்ன பண்றது, அவங்க வேற பேஷண்ட் மெடிசன் இல்லைன்னு சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். ஸோ அதனால வேற வழி இல்லை. அதனால நம்ம இன்னொரு வண்டி இருக்கும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்தோம், ஸோ ஓன் பர்பஸ்க்காக ஒரு வண்டி எடுத்திருந்தோம்ல, அந்த வண்டியை வந்து இப்போ வந்து நம்ம வந்து அவங்க பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கோம். பிக்கப் பண்ணிட்டு ஜிஹெச் போயிட்டு ரிட்டன் ஜிஹெச்ல இருந்து வரணும். இப்போ எங்க பிக்கப் அப்படின்னா, கேரளால நம்ம என்ட்ரன்ஸ்ல அந்த மீனாட்சிபுரம் இருக்கும் பாத்தீங்களா, அங்கதான் போயிட்டு இருக்கோம் பிக்கப் பண்றதுக்காக. ஸோ போயிட்டு இப்போ நம்ம வீட்டுல இருந்து நேரம் அங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு பிக்கப் பண்ணி கோயம்புத்தூர் ஜிஹெச் போயிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி அவங்க பார்த்துட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஜிஹெச்ல இருந்து ரிட்டர்ன் மீனாட்சிபுரம் கூட்டு போய் அவங்கள டிராப் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைக்கான கான்செப்ட். ஓகேவா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த கார் ஹோண்டா ஜாஸ். ஓகேவா, இந்த கார் வந்து எடுத்து ஒரு 1.5 வருஷம் கிட்ட ஆக போகுது. அந்த கார் எடுத்து இப்போ ஒரு 4 மாசம் 3 மாசம் கிட்ட ஆக போகுது. சரியா, என்னன்னா 2 காருக்கு ஒரு பாண்டிங் இருக்கு பாருங்க. ஹோண்டா ஜாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தது, இவன் வந்து வீட்டுல நின்றுட்டு இருக்கான் சும்மா. இவனுக்கு வந்து 2வது எடுத்த டிசையர் கார் வந்து அவன் சம்பாரிச்சு நம்ம ஓட்டுறோம், இருந்தாலும் அவன் தான் நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குறான். அவன் பேர்ல ஒரு 13,000 கடன் மாசம் கட்ட வேண்டியது இருக்கு, அதையும் அவன் கட்டுறான். அது இல்லாம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்த ஹோண்டா ஜாஸ், அதாவது இந்த காருக்கும் வந்து லோன் 12,700 ரூபாய் கட்டணும். அதையும் வந்து அந்த டிசையர் தான் பொறுப்பெடுத்து பார்த்துட்டு இருக்கான். சோ அவன் கடனையும் அவன் கட்டிக்கிறான், இந்த காரோட கடனையும் அவன் கட்டிட்டு இருக்கான். அதனால இப்ப இவன் என்ன பண்ற அப்படின்னா, அவனால முடியல, 2 நாள் ஷோரூம்ல நிக்கிறான்.
அவன் பண்ண வேண்டிய வேலையை இவன் பண்றான். ஸோ இவன் பண்றான் அப்படின்னா இவனுக்கு பெட்ரோல் தான், ஓகேவா? இவனுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நான் வந்து காசு ஏதி வாங்க மாட்டேன். ஏன்னா நம்மளை நம்பி அங்கே உயிர் இருக்கு. அண்ட் தென் வந்து மெயினான விஷயம் என்னன்னா, அவங்க வந்து மெடிசன் இல்லாம இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் சுச்சுவேஷன். ஸோ நம்ம கிட்ட வந்து அமௌண்ட் கம்மியா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதாவது நான் 2 டைம் அவங்கள பிக்கப் பண்ணி டிராப் பண்ணியிருக்கேன். அதாவது வந்து இன்னைக்கு இப்போ போறது வந்து 3வது டைம் போயிட்டு இருக்கேன். ஸோ யூஸ்வலா எல்லாரும் வாங்குறத விட நான் ஒரு 500 600 கம்மியா வாங்குவேன், ஓகேவா? அதனாலதான் அவங்க என்ன ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த கார்ல போனோம் அப்படின்னா நான் எவ்வளவு அமௌண்ட் வாங்குவனோ அதே அமௌண்ட் தான் இந்த காருக்கும் வாங்குறேன். ஏன்னா சிஎன்ஜி வந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும், 23 25 எல்லாம் கொடுக்கும், லாங் போனா 26 எல்லாம் கொடுக்கும். பட் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 14 15 தான் கொடுக்கும் மைலேஜ் 1 லிட்டருக்கு பெட்ரோல். நம்ம சிஎன்ஜி வண்டிக்கு எவ்வளவு அமௌண்ட் நான் வாங்குவனோ அதே அமௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வண்டிக்கும் நான் வாங்குறேன், சரியா? அதனால வந்து நம்ம வேற வண்டி எடுத்துட்டு வரோம், அது சிஎன்ஜி வண்டி, இது பெட்ரோல் வண்டி, அமௌண்ட் சேர்த்து கொடுங்க அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன், கேட்கவும் கூடாது, தப்பு. ஏன்னா நம்ம நம்பி வந்திருக்காங்க, அவங்களால முடிஞ்சா கொடுப்பாங்க, முடியல அப்படின்னா நம்ம தான் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அவங்களும் பாவம் கஷ்டப்படுறாங்க, கேன்சர் பேஷண்ட் வேற. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு வந்து எல்லாம் சப்போர்ட்டிவா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த காரோட கடனையும் கட்டிக்கிறான், இவன் சும்மா வீட்டுல நிக்கிறான், இவனோட கடனையும் வந்து அவன் ஏத்து கட்டிக்கிறான் இப்போதைக்கு. அதனால அவன் 2 நாள் வந்து உடம்பு சரியில்லாம ஷோரூம்ல நின்றுட்டு இருக்கான் அந்த டிசைர் வண்டி. அதனால இவன் என்ன பண்றான், மச்சான் நீ வெயிட் பண்ணு, நீ இவ்வளவு நாள் எனக்காக ஒரு 2-3 மாசம் ஒர்க் பண்ணி என்னோட கடனையும் நீ கட்டியிருக்க. ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த ட்ரிப் நான் போறேன், நான் போயிட்டு ஒரு 500 ரூபா பெட்ரோல் எல்லா செலவும் போக ஒரு 500 ரூபா மிச்சமானாலும் அந்த 500 ரூபா வந்து ஷோரூம்ல நிக்கிற உனக்காக வந்து நம்ம ஓனர் செலவு பண்ணுவார்ல அப்படிங்கிற காரணத்தினால இவன் வந்து இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நேற்று ரெடி ஆயிரும், ஒரு நாள் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், மேடம் இப்படி ஆயிப்போச்சு, அதனால நம்ம வந்து ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டிப்பா வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து நம்ம போய்க்கலாம், அதாவது நாளானிக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் முந்தா நேற்று சொல்லியிருந்தேன். பட் வந்து நம்மளை நம்பி ஓகேன்னு சொல்லிட்டாங்க, அந்த வண்டி ரெடி ஆயிரும், நேற்று கிடைச்சிரும், இன்னைக்கு போல நான் பிளான் பண்ணேன். பட் ஆனா வந்து இன்னைக்கு வந்து அந்த வண்டி கிடைக்கல. நீ வராட்டி என்ன நண்பா, நீ ஷோரூம்லயே வெயிட் பண்ணு, நான் இன்னைக்கு போய் உனக்காக நான் சம்பாதிச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கறக்காக உன்னோட செலவை நான் ஏத்துக்கிறேன், கொஞ்சமாவது வந்து உன்னோட செலவுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவன் வந்து அவனுக்காக சப்போர்ட் பண்ணி கொடுக்குறான். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு பாண்டிங் இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? காருக்குள்ள பாண்டிங். ஸோ நீ இவன் சும்மா நிக்கிறான், இவனுக்காக அவன் மாசம் லோன் கட்டுறான், அவன் சம்பாதிச்சு அவனோட காரும் கட்டிக்கிறான், இந்த காருக்கும் கட்டுறான். அதே மாதிரி இன்னைக்கு இந்த கார் வந்து நீ ஷோரூம்ல வெயிட் பண்ணு மச்சான், நீ ரெடியாகி வா, அதுக்குள்ள உன்னோட செலவுக்கு கொஞ்சம் என்னால முடிஞ்ச ஒரு 500 1000 வந்து நான் உனக்கு தர்றேன், சம்பாதிச்சு தர்றேன் அப்படிங்கிறதுக்காக இவன் இன்னைக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்கான். புரியுதா? அது ஒரு கான்செப்ட் நல்லா இருக்கு. ஆக்சுவலி டைம் வந்து பாத்தீங்கன்னா 7 மணி ஆக போகுது. ஏன் இருட்டா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்கன்னா, லைக் பொள்ளாச்சி டு மீனாட்சிபுரம் ரோட்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த ஃபுல்லா 2 சைடு புளிமரம் இருக்கும்ல, ஸோ அதோட இருட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஃபுல்லா இருட்டாயிட்டு இருக்கு, ஓகேவா? வேற ஒன்றும் இல்லை. சரி, நான் போயிட்டு பிக்கப் பண்ணி டிராப் பண்ணிட்டு பர்ஃபெக்டா எல்லாத்தையும் பத்திரமா பார்த்து வீட்டுல சேர்த்திட்டு உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன், பேசுறேன், ஓகேவா? ஸோ தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். முடிஞ்ச வரைக்கும் உங்க சப்போர்ட்டை கொடுங்க, அவ்வளோதான். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம், சரியா? வரட்டுமா? சரிங்க, வரட்டுமா? பாய் 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 பாய்.